இப்போ ஆண்களுக்கு உடம்பு குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா ஆண்கள் என்ன பண்ணணும், பெண்கள்கிட்ட பணிவாக நடந்துக்கணும், பணிவாகவும் பயத்தோடய நடந்துக்கணும். அப்போ தான் ஆண்களுடைய உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். பெண்கள்கிட்ட ஆண்கள் கோபமாக நடந்துக்கிட்டாங்கன்னா அவனுக்கு உடம்பு ரொம்ப சூடாயிடும். சூடாயிடுச்சுனாக்கா உடம்பு சூடாயிரும், மண்டையும் சூடாயிரும். அதனால தான் முடி கொட்டுறதுக்கு காரணமே. ஆண்கள் ஏன் ஆண்களுக்கு தலைமுடியெல்லாம் கொட்டுது அப்படின்னா, பெண்கள்கிட்ட ரொம்ப கோவப்படுறது, சண்டை போடுறது, அந்த பெண்களை அடக்கணும்னு அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் அவன் மண்டையில் சூட்டை ஏற்படுத்துது. அந்த சூட்டில் தான் முடியெல்லாம் கொட்டி போகுது. முடி கொட்டி போகிறதுக்கு காரணம் மண்டைச்சூட்டுக்கு காரணம் பெண்களிடம் கோவப்படுவது, பெண்களை அடக்கி ஆள்வது, பெண்கள் மீது ஒரு வெறுப்பு. சிலர் வெளிப்படுத்த மாட்டாங்க கோபத்தை, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு வெறுப்பு இருக்கும். பெண்களை நேசிக்க முடியாத அளவுக்கு ஒருவேளை பிடிக்காதவங்கள திருமணம் பண்ணியிருக்கலாம், அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த மாதிரி அந்த பெண்கள் மீதான கோபமும் வெறுப்பும் ஆண்களின் தலையில் ஒரு மூளையில் ஒரு சூட்டை ஏற்படுத்துது, மண்டையில் ஒரு சூடை ஏற்படுத்துது. அந்த சூடு தான் முடி கொட்டி போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. பெண்களுக்கு ஏன் முடி கொட்டுறது இல்லை அப்படின்னா, பெண்கள் அவங்களுக்கு கோபம்தான் பாதுகாப்பு. அவங்களுக்கு இயல்பாகவே பெண்களுடைய தலை குளிர்ச்சியாக தான் இருக்கும். அவங்களுக்கு கோபத்தின் மூலம் அவங்க தலைக்கு தேவையான வெப்பம் கிடைக்கிறது. கோபப்படுவதன் மூலம் பெண்களுக்கு தேவையான வெப்பம் என்பது கிடைக்கிறது. ஆண்களுக்கு இயல்பாகவே வெப்பங்கிறது மண்டையில் இருக்குது, தலையில் உடம்புல எல்லாம் இருக்குது. அவங்க கோபப்படும் போது அது அளவுக்கு அதிகமாக மாறுது. பெண்களுடைய உடம்பு குளிர்ச்சியானது இயற்கையில். ஆனால் அவங்க கோவப்படும் போது தான் அவங்க உடம்புக்கு தேவையான சூடு கிடைக்குது, வெப்பம் என்பது அந்த பெண்களுக்கு கிடைக்குது. தலைக்கு தேவையான வெப்பம் என்பது அந்த பெண்களுக்கு கிடைக்குது. அப்போ இயல்பாகவே பெண்களுக்கு அந்த உடம்பு குளிர்ச்சியானது என்பதால் தான் அவர்களுக்கு தலையிலெல்லாம் முடி கொட்டுறது கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ புரிந்து கொள்ளலாம், நம்ம அறிவுக்கு தகுந்த மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்போ ஏன் பெண்களுக்கு முடி கொட்டுறதில்லை அப்படின்னா, ஏன் ஆண்களுக்கு கொட்டுறது அப்படின்னா, பெண்களிடம் ஆண்கள் கோவப்படுறது, வெறுப்பாக நடந்து கொள்வது, வன்முறையில் ஈடுபடுவது, அடிமைப்படுத்துவது. அப்படி ஈடுபடும் போது ஆண்களுடைய உடம்பு சூடாகுது, மண்டை சூடாகுது, மண்டையில் இருக்கிற அந்த மூளை சூடாகுது, எல்லாம் சூடாகி உடம்புல தலையில் இருக்கிற முடி ஆண்களுக்கு கொட்டி வழுக்க விழுந்துருது. பெண்களுக்கு ஏன் முடி கொட்டுறது இல்லைன்னா, அவங்க இயல்பாகவே உடம்பு குளிர்ச்சியானது. அவங்க கோவப்பட்டாங்கன்னா உடம்பு இன்னும் சூடாகத்தான் செய்யும். உடம்பு சூடாகும், மண்டையும் சூடாகும். அந்த வெப்பம் அவர்களுக்கு தேவை. உடம்புக்கு தேவையான வெப்பத்தை அவர்கள் கோவப்படுவதன் மூலம் பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு பெண் கோவப்படும் போது அவங்க உடம்புக்கு தேவையான வெப்பம் உருவாகிறது. கோவப்பட்டால் வெப்பமாகும் உடம்பு, மூளை வெப்பமாகும். அந்த கோபம்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. பெண்களுடைய உடலுக்கு இயல்பாக தேவைப்படுகிற அந்த வெப்பத்தை அவர்களுக்கு ஆண்களிடம் கோவப்படுவதன் மூலமாகவும், திட்டுவதன் மூலமாகவும், அடிப்பதன் மூலமாகவும் அவர்கள் அந்த வெப்பத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அதனால் பெண்கள் கோவப்பட்டால் அது பெண்கள் ஆண்கள் மீது கோவப்பட்டால் பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. அதனால் அவங்களுக்கு முடி கொட்டுறதில்லை, வழுக்க விடுறதில்லை. குறிப்பாக ஒருவேளை பெண்கள் அளவையாக அதாவது பெண்கள் கோவப்படுறதுக்கு ஒரு அளவு இருக்குது, அந்த அளவையும் தாண்டிடுச்சுன்னா அவங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை ஏற்படலாம். ஆனால் ஆண்களுக்கு ஏன் முடி கொட்டுது அப்படின்னா, அவன் இயல்பாகவே அவன் எல்லாம் உடம்பு சூடாக தான் இருக்குது. அவன் உடம்பை குளிர்ச்சியாக தான் வச்சுக்கணும். பெண்கள் உடம்பை சூடாக வச்சுக்கணும். இயல்பாகவே ஆண்களுடைய உடம்பு சூடானது, பெண்களுடைய உடம்பு குளிர்ச்சியானது. அப்போ பெண்கள் கோவப்படுவதன் மூலமாக, ஆண்களிடம் கோவப்படுவதன் மூலமாக தங்கள் உடலில் உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள், வெப்பத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அந்த வெப்பம் அவர்களுக்கு தேவை. அதனால் அவர்களுடைய அந்த கோபம் அவர்களுக்கு தேவை. அதனால தான் பெண்களுடைய கோபம் பெண்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது. ஆண்கள் மீது படுகிற பெண்களின் கோபம் என்பது பெண்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது. ஆனால் ஆண்கள் இருக்கான் பாருங்க, அவன் இயல்பாகவே வெப்பமானவன். அவன் தான் உடலை குளிர்ச்சியாக தான் வச்சுக்கணும். அப்போ பெண்கள்கிட்ட அவன் எப்படி நடந்துக்கணும், பயத்தோடையும் பணிவோடையும் நடந்துக்கணும். பெண்களிடம் பயத்தோடையும் பணிவோடு நடந்துக்கிற ஆண்களுடைய உடம்பு குளிர்ச்சியாக தான் இருக்கும். அதுவே அவன் இயல்பாகவே சூடாக இருக்கிற ஆண்களின் உடம்பு, தலை, மூளை எல்லாமே அவன் பெண்கள்கிட்ட போய் கோவப்பட்டான்னு வைங்க, அளவுக்கு அதிகமாக சூடாயிடும். பெண்கள்கிட்ட போய் கோவப்படுறது, வெறுப்பை வெளிப்படுத்துறது, அடிக்கிறது, அடிமைப்படுத்துறது, திட்டுறது, இது மாதிரி நடந்துக்கிட்டான்னா அவனுக்கு இன்னும் அளவுக்கு அதிகமாக சூடாகி அப்போ தான் அந்த முடி கொட்டுற பிரச்சனைலாம் ஆண்களுக்கு ஏற்படுகிறது. பெண்களுக்கு ஏன் ஏற்பட மாட்டேங்குது, ஆண்களுக்கு ஏன் ஏற்படுது? அதுவே பெண்களுக்கும் கோபம் அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பெண்களுக்கு என்ன ஆகும், அந்த முடி கொட்டுற பிரச்சனை அதனால் கூட ஏற்படலாம். அப்புறம் வயசானால் முடி கொட்டுறது இயற்கையானதான். வயசானாலே கொஞ்சம் முடி அடர்த்தி குறையிறது இயற்கை தான். அந்த வகையில் இதுதான் காரணமாக ஆண்களுக்கு ஏன் வழுக்கை விழுகிறது, பெண்களுக்கு ஏன் அது விழவில்லை
என்பதற்கு இதுதான் காரணம். ஆண்களுக்கு குளிர்ச்சி தேவை என்றால் பெண்களிடம் பணிவாகவும் பயத்தோடே நடந்துக்கணும். அது ஆண்களுடைய உடம்புக்கு குளிர்ச்சியை தரும், ஆண்மைக்கு சிறப்பாக இருக்கும். ஆண்மை நல்ல சிறப்பாக இருக்கும். அது பெண்கள் மீது ஆண்கள் கோவப்பட்டாங்கன்னா ரொம்ப கோவப்படுறது, வெறுப்பை வெளிப்படுத்துறது, அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, இதெல்லாம் ஆண்கள் பண்ணான்னா அவனுடைய உடம்புலையும் மண்டையிலையும் சூடு அளவுக்கு அதிகமாகி முடியெல்லாம் கொட்டும், ஆண்மை பாதிக்கப்படும். இப்படி பலவித பிரச்சனை, நோய் வந்துடும், நோய்கள் கண்டிப்பாக வந்துடும். அதனால் ஆண்கள் தங்களுடைய உடலை நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள பெண்களிடம் பணிவாகவும் தன்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும், பணிவாகவும் பயத்தோடு நடந்து கொள்ளணும். ஆனால் பெண்கள் இயல்பாக பெண்களுடைய உடம்பு குளிர்ச்சியானது என்பதால் பெண்கள் என்ன பண்ணணும், ஆண்களிடம் கோவப்படணும், திட்டணும். அப்போ தான் பெண்களுக்கு தேவையான உடம்பு அந்த வெப்பம் என்பது பெண்களுக்கு கிடைக்கும். அந்த வெப்பம்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. அதுவே அளவுக்கு அதிகமாக ரொம்பவும் கோவப்பட்டாங்கன்னு வச்சிங்கன்னா அதுவும் பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். பெண்கள் கோபமே வரலனாலும் அது பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் எல்லாமே ஒரு அளவோடு இருக்கணும்.